அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் 8ஆம் வகுப்பில் இருக்க சொல்லும் பொருளும் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற சொல்லும் பொருளை அப்படியே டைரெக்டாக கொடுக்காம செய்யுளில் இருக்கிறது அல்லது பாடங்களில் இருக்கிற முக்கியமான வார்த்தைகளை எடுத்து அதற்குண்டான பொருளை கண்டுபிடிச்சி தான் உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறோம். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஓகேங்களா? 85 சொல்லும் பொருளும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ பார்த்தா நீங்கள் புக்கு படிக்கணுங்கிற அவசியமே இல்லை, எல்லாத்தையுமே தொகுத்து கொடுத்துட்டோம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமில் என்ன போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு எய்மோடு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு, நிரந்தரம் என்பதன் பொருள் என்ன? நிரந்தரம் என்பதன் பொருள் ஆன்சர் காலம் முழுமையும். வைப்பு என்பதன் சரியான பொருள் எது? வைப்பு என்பதன் பொருள் பெட்டி. சூழ்களி என்பதன் பொருள் என்ன? சூழ்களி என்பதன் பொருள் சூழ்ந்துள்ள அறியாமை இருள். இசை என்பதன் பொருள், ஸோ 8ல் இருக்கிற அந்த செய்யுளில் இருக்கிற அந்த பாடத்தில் இருக்க இசை என்பதன் பொருள் புகழ். வன்மை என்பதன் பொருள் என்ன? வன்மை என்பதன் பொருள் என்ன? கொடை. மரபு என்பதன் பொருள் என்ன? மரபு என்பதன் பொருள் வழக்கம். திரிதல் என்பதன் பொருள் என்ன? திரிதல் என்பதன் பொருள் மாறுபடுதல். தூண்டுதல் என்ற சொல்லின் பொருள் என்ன? தூண்டுதல் என்ற சொல்லின் பொருள் ஆர்வம் கொள்ளுதல். ஈரம் என்பதன் பொருள் என்ன? ஈரம் என்பதன் பொருள் இரக்கம். முழவு என்பதன் பொருள் என்ன? முழவு என்பதன் பொருள் இசைக்கருவி. நன்சை என்பதன் பொருள் என்ன? நன்சை என்பதன் பொருள் நிறைந்த நீரால் பயிர் செய்தல். புன்சை என்பதன் பொருள் என்ன? குறைந்த நீரால் பயிர் செய்தல். அதாவது ஆற்று நீர் பாசனமாக இருக்கும், இது மானாவாரி பயிராக இருக்கும், நிலமாக இருக்கும். வள்ளலை என்பதன் சரியான பொருள் எது? வள்ளலை என்பதன் சரியான பொருள் நெல் குத்தும் போது பாடும் பாட்டு. பயில்வது என்ற சொல்லின் பொருள் யாது? பயில்வது என்ற சொல்லின் பொருள் படிப்பது. ஞானம் என்பதன் பொருள் என்ன? ஞானம் என்பதன் பொருள் வெட்கம். செஞ்சொல் என்பதன் பொருள் என்ன? செஞ்சொல் என்பதன் பொருள் திருந்திய சொல். முகில் என்பதன் பொருள் என்ன? முகில் என்பதன் பொருள் மேகம். விண்ணம் என்பதன் பொருள் என்ன? விண்ணம் என்பதன் பொருள் சேதம். வாகு என்பதன் பொருள் என்ன? வாகு என்பதன் பொருள் வடிவம். காலன் என்ற சொல் யாரை குறிக்கும்? காலன் என்ற சொல் யமனை குறிக்கும். மெத்த என்பதன் பொருள் என்ன? மெத்த என்பதன் பொருள் மிகவும். நிழல் இகழும் என்பதன் பொருள் என்ன? நிழல் இகழும் என்பதன் பொருள் என்ன? ஒளி வீசும். பேறுதற்கு என்பதன் பொருள் யாது? பேறுதற்கு என்பதன் பொருள் அகற்றுவதற்கு. திரிபேதங்கள் என்பதன் பொருள் என்ன? திரிபேதங்கள் என்பதன் பொருள் என்ன? 3 வேறுபாடுகள். அடுத்தது, கூற்றவா என்பதன் பொருள் யாது? கூற்றவா என்பதன் பொருள் யாது? பிரிவுகளாக. பூட்கை என்பதன் பொருள் என்ன? பூட்கை என்பதன் பொருள் கொள்கை. திறம் என்பதன் பொருள் யாது? திறம் என்பதன் பொருள் தன்மை. உரம் என்பதன் பொருள் என்ன? உரம் என்பதன் பொருள் வலிமை. மடை என்பதன் பொருள் யாது? மடை என்பதன் பொருள் நீர்வாயும் வழி. கழனி என்பதன் பொருள் என்ன? கழனி என்பதன் பொருள் வயல். சலதி என்பதன் பொருள் என்ன? சலதி என்பதன் பொருள் கடல்.
பதிகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது? பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. வாரி என்பதன் பொருள் என்ன? வாரி என்பதன் பொருள் வருவாய். முட்டுப்பாடின்றி என்பதன் பொருள் என்ன? முட்டுப்பாடின்றி என்பதன் பொருள் தடையின்றி. பகடு என்பதன் பொருள் என்ன? பகடு என்பதன் பொருள் எருமைக்கடா. பாண்டில் என்பதன் பொருள் என்ன? பாண்டில் என்பதன் பொருள் வட்டம். யானர் என்பதன் பொருள் என்ன? யானர் என்பதன் பொருள் புது வருவாய். அரி என்பதன் பொருள் என்ன? அரி என்பதன் பொருள் நெற்கதிர். செரு என்பதன் பொருள் என்ன? செரு என்பதன் பொருள் வயல். சிவிகை என்பதன் பொருள் என்ன? சிவிகை என்பதன் பொருள் பல்லக்கு. மரம் என்பதன் பொருள் என்ன? மரம் என்பதன் பொருள் வீரம். கனகம் என்பதன் பொருள் யாது? கனகம் என்பதன் பொருள் பொன். தூசு என்பதன் பொருள் என்ன? தூசு என்பதன் பொருள் பட்டு. துகிர் என்பதன் பொருள் என்ன? துகிர் என்பதன் பொருள் பவளம். வெறுவி என்பதன் பொருள் என்ன? வெறுவி என்பதன் பொருள் என்ன? அஞ்சி. நித்தம் நித்தம் என்பதன் பொருள் என்ன? நித்தம் நித்தம் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் நாள்தோறும். மட்டு என்பதன் பொருள் என்ன? மட்டு என்பதன் பொருள் அளவு. வையம் என்பதன் பொருள் என்ன? வையம் என்பதன் பொருள் உலகம். பேணுதல் என்பதன் பொருள் என்ன? பேணுதல் என்பதன் பொருள் பாதுகாத்தல். கலக்கம் என்பதன் பொருள் என்ன? கலக்கம் என்பதன் பொருள் நடுக்கம். அற்றம் என்பதன் பொருள் என்ன? அற்றம் என்பதன் பொருள் என்னன்னா முடிவு இறுதி. உய்வு என்பதன் பொருள் என்ன? உய்வு என்பதன் பொருள் ஈடேற்றம் அல்லது பிழைத்தல். ஏதிலார் என்பதன் பொருள் என்ன? ஏதிலார் என்பதன் பொருள் அந்நியர் அல்லது பகைவர். மறை என்பதன் பொருள் என்ன? மறை என்பதன் பொருள் வேதம். புரை என்பதன் பொருள் என்ன? புரை என்பதன் பொருள் குற்றம். குருதி என்பதன் பொருள் யாது? குருதி என்பதன் பொருள் இரத்தம். விழுப்பம் என்பதன் பொருள் என்ன? விழுப்பம் என்பதன் பொருள் சிறப்பு. ஒர்க்கம் என்பதன் பொருள் என்ன? ஒர்க்கம் என்பதன் பொருள் தளர்ச்சி. ஏமம் என்பதன் பொருள் என்ன? ஏமம் என்பதன் பொருள் என்ன? பாதுகாப்பு. அமையம் என்பதன் பொருள் யாது? அமையம் என்பதன் பொருள் காலம். தார் என்பதன் பொருள் என்ன? தார் என்பதன் பொருள் மாலை. கடா என்பதன் பொருள் கடா என்பதன் பொருள் எருமை. விலங்கு என்பதன் பொருள் விலங்கு என்பதன் பொருள் அறத்துப்பாலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலை அல்லது பூட்டு. நிர்ணயம் என்பதன் பொருள் என்ன? நிர்ணயம் என்பதன் பொருள் உறுதி செய்தல். ஆசி என்பதன் பொருள் யாது? ஆசி என்பதன் பொருள் வாழ்த்து. சுயம் என்பதன் பொருள் என்ன? சுயம் என்பதன் பொருள் தனித்தன்மை. பரவசம் என்பதன் பொருள் என்ன? பரவசம் என்பதன் பொருள் மெய்மறத்தல். மகத்துவம் என்பதன் பொருள் என்ன? மகத்துவம் என்பதன் பொருள் சிறப்பு. பேதங்கள் என்பதன் பொருள் என்ன? பேதங்கள் என்பதன் பொருள் வேறுபாடுகள். அஞ்சாமை என்பதன் பொருள் என்ன? அஞ்சாமை என்பதன் பொருள் பயப்படாமை. பயம் என்பதன் பொருள் என்ன? பயம் என்பதன் பொருள் பலன். விச்சை என்பதன் பொருள் என்ன? விச்சை என்பதன் பொருள் கல்வி. கயவர் என்பதன் பொருள் கயவர் என்பதன் பொருள் கீழானவர். நவில என்பதன் பொருள் என்ன? நவில என்பதன் பொருள் சொல்ல. பணி என்பதன் பொருள் என்ன? பணி என்பதன் பொருள் தொண்டு. நான் என்பதன் பொருள் என்ன? நான் என்பதன் பொருள் வெட்கம். இன்னா என்பதன் பொருள் என்ன? இன்னா என்பதன் பொருள் துன்பம் தரும். அணி என்பதன் பொருள் என்ன? அணி என்பதன் பொருள் அழகு. ஊக்கம் என்பதன் பொருள் என்ன? ஊக்கம் என்பதன் பொருள் மன உறுதி. தேயம் என்பதன் பொருள் தேயம் என்பதன் பொருள் நாடு.
இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு 9ஆம் வகுப்பில் இருக்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.